अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्ट हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पाहत स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्द्यं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसाद्धवाहमीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. காளியன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான். பெருமாள் அவன் பேர்ல நர்த்தனம் ஆடி அவன் இறந்து போற அவஸ்தையில இருக்காங்கிற பொழுது அவனுடைய ஸ்திரீகள் எல்லாம் நாகபத்னிகள் எம்பெருமானிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடைய பாரம்யத்தை தெரிவித்து அவன் ஜகத் ரட்சணத்துக்காகத்தான் வந்து இந்த காரியங்களை எல்லாம் பண்றானே ஒழிய அவன் யார் பேரிலேயும் தனக்கு முன்பே வருத்தம் கோபம் துக்கம் இருக்கின்றதுங்கிறதாக பண்ணக்கூடியவன் அல்லன். அவனுக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத காண்பித்து துஷ்ட நிபர்கணம் அவசியம் பண்ண வேண்டியதாக இருக்கவேதான் அவன் இதை பண்றான்கிறத சொல்லி, இருந்தாலும் தங்களுக்கு பர்திரு பிக்ஷையை அவன் கொடுக்கணுங்கிறதாக பிரார்த்தித்தார்கள். உடனே அவனும் பெருமாளும் அவள் சொன்னது போலவே அனுகிரகிக்க போகிறான். அந்த சமயத்துல காளியனும் ஸ்தோத்திரம் பண்ணான்கிறதாக காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசரः 60வது ஸ்லோகம். இத்யுக்தே தாபிராஸ்வஸ்ய க்ளாந்ததேஹோபி பன்னகாः பிரசீத தேவதேவேதி பிராஹவாக்கியம் ஷனைः ஷனைः. இவ்வாறு சொன்ன பொழுது எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷத்தினாலே அவன் கொஞ்சம் புத்தி பெற்றவனாய் ஷரீரத்தினாலே கிளாந்தனாகவே இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை சொன்னான். இந்த வார்த்தைகளை காளியன் பேசினான் அப்படிங்கிறதாக காண்பிக்கிறார். இப்போ காளியன் பேசக்கூடியதான விஷயம் அதை காண்பிக்க போறார். காளிய கிருத ஸ்துதி ஆரம்பிக்கிறார். தவாஷ்டகுணமைஸ்வர்யம் காளியः தவாஷ்டகுணமைஸ்வர்யம் நாத ஸ்வாபாவிகம் பரம் நிரஸ்தாதிசயம் யஸ்ய தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்வஹம். எம்பெருமானே, உன்னை நாங்கள் எவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்னு அகம். அப்படிப்பட்டதான உனக்கு என்னவென்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஏன் எதை பண்ணாலுமே அது பரிபூர்ணமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமோ? பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான மகாத்மியத்துல ஒரு திவலையாவது நம்மளால சொல்லி அதை முடிக்க முடியுமான்னா முடியாது. அதனால வேதங்களே கைவாங்கினதான மகாத்மியம் கொண்டவனான காரணத்தினால், அதனால நிரஸ்தாதிசயம் யஸ்ய தஸ்ய
ஸ்தோஷ்யாமி கிம்வஹம். நிரஸ்த அதிசயம், இது சிறப்பானது, உயர்ந்தது, அதிசயமானது, சிரேஷ்டமானதுன்னு சொல்ல மாட்டாத அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு நாம யார்? பெருமாளினுடைய பெருமைய அதை நம்ம முழுவதுமா புரிஞ்சுட்டா தானே சொல்லலாம். இல்ல எப்பொழுதுமே என்ன சொல்லுவான் காளிதாசன், ஒரு வார்த்தை சொல்லுவான், பிராய பிரத்யம் ஆதத்தே ஸ்வகுணேஷு உத்தமாதராக. நம்மளுடைய விஷயத்துல நம்மளை காட்டிலும் பெரியவா, உத்தமா, ஞாத்தா, சிறந்தவர்கள், குணினா அவா சொன்னான்னா நம்மளை பத்தி புகழ்ந்து ஏதாவது 4 வார்த்தை அதுக்கு அர்த்தம் இருக்கு, சந்தோஷப்படலாம். இப்ப எம்பெருமானினுடைய பெருமைகளை அவனை காட்டில் யாராவது ஒருத்தர் பெரியவா இருந்தா, சிரேஷ்டமானவா இருந்தா, அனுபாவத்திலேயோ குணத்திலேயோ சக்தியிலேயோ ஞானத்திலேயோ எந்த கிரமத்திலேயாவது எம்பெருமானுக்கும் மேம்பட்டவா இருந்து அவனை பத்தி புகழ்ந்து சொன்னா அதுக்கு பெருமை சொல்லலாம். அப்போ அது பெருமை வாய்ந்தது, அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிரஸ்தாதிசயம் அப்படிங்கிறது, அதிசயம் அப்படிங்கிறது அற்று போனது. ஏன்னா இதுக்கு மேம்பட்டதா என்ன ஒண்ணு இருக்க போறது? அப்படிப்பட்டதும் அஷ்டகுணம் ஐஸ்வர்யம் நாத ஸ்வாபாவிகம். இப்போ லோகத்துல நாமோ தபஸெல்லாம் பண்ணா, தபஸ பண்ணி கைவர பெற்று ஒரு மாதிரி சித்தி பெற்றால் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஐஸ்வர்யம், வசித்துவம் அப்படின்னு அஷ்ட சித்திகள் கீழே கூட சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். இல்ல பின்னாடி ஏதாவது ஒரு இடம் வரும், அங்க சொல்லலாம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்வம், வசித்துவம், 8 சித்திகள். இப்போ இதெல்லாம் லோகத்துல ஆஞ்சநேயருக்கு இது இருந்தது. அதனாலதான் அவரால லகிமாவை கொண்டு பறக்க முடிஞ்சது. பறக்கறச்சே அந்த பேர் என்ன, அந்த லங்கா ராட்சசி இருக்காளே, அவளுடைய வாய்க்குள்ள போயிட்டு வந்தார் அப்படின்னும் பொழுது தன்னை அனிமாவா ஆக்கின்றார். அந்த அனிமா அவ வயிற்றுக்குள்ள போய் அப்புறமா கரிமாவா ஆகி அவளை கிழிச்சுண்டு வந்தார். சுரசா அவளை கிழிச்சுண்டு வந்தார். அப்போ மகிமா பெருசாக்கிண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு தபஸ்கிருத்தமானதான, தபஸுனால லப்யமானது. ஆனா இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஸ்வத பிராப்தமானது. அவர் ஏதோ தபஸ் பண்ணி இதெல்லாம் பெற்றாருங்கிறது இல்லையே. அதனால யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத்ன்னு இருக்கும் இல்லையோ, அவன் யோகேஸ்வரன். எப்படி யோகேஸ்வரன்? நாமெல்லாம் யோகம் பண்ணி அதை வசப்படுத்துறதுனால யோகேஸ்வராள்னு ஆகுவோமோ என்னவோ. ஆனா எம்பெருமானுக்கு யோகேஸ்வரத்துவம் அப்படின்னா நாம யோகானாம் ஈஸ்வரகான்னு நம்மளுக்கு எல்லாம் சொல்லணும். யோகம் பண்ணார், அதனால அவருக்கு சக்தி வந்தது, யோகங்களுக்கு ஈஸ்வரனாரார். ஆனா பெருமாளுக்கு சொல்லும் பொழுது யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாட்சாத் கதயத ஸ்வயம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் அவதாரத்துல யோகங்களை எல்லாம் தன்வசப்படுத்தினான்னு சொல்லலாம். ஆனா பெருமாளே ஸ்துதி ஸ்தோதா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதாவது ஸ்தவ்யாக, ஸ்தவ பிரியாக, ஸ்தோத்திரம், ஸ்துதிஹி, ஸ்தோதா. ஸ்தவ்யாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டியவன் அவனே. ஸ்தவ்ய ஸ்தவ பிரியாக ஸ்தோத்திரம் பண்ணால் மகிழ்பவன் அவனே. அந்த ஸ்தோத்திரம் அவனே. ஸ்துதாக ஸ்தோத்திரிக்கப்படக்கூடியவன் அவனே. ஸ்தோதா ஸ்தோதா ஸ்தோத்திரம் பண்ணுபவன் அவனே. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுபவனும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனும் ஸ்தோத்திரமாகவும் இருக்கக்கூடியதான பெருமையை கொண்டவன் அவன். அப்போ எப்படி அவனே ஸ்தோத்திரமாகவும் இருக்கானோ அந்த மாதிரி பிரம்மத்தை சொல்லும் பொழுது அதுவே யோகம். நாம என்ன சொல்றோம்? நாம பெருமாளுக்கு பிராப்பிய பிராபகன்னு சொல்றோம். பிராப்பியம் அடையக்கூடியவன்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவன் தான் அடையப்பட வேண்டியவன் அப்படிங்கிறதுல. ஆனா பிராபகன் அவன் எப்படி ஆவான்? ஏன்னா ஒரு குரு ஆச்சாரியன் பிராபகன்னா இருக்கான், நம்ம அடைவிக்கிறான். அல்லது
பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா அப்படிங்கிறதான கணக்குல பக்தியோ பிரபத்தியோ பிராபகங்கள் அடைவிக்கக்கூடியவைகள். அதனாலே பிராபியமா இருக்கக்கூடியது தற்பின்னமான அந்த உபாயத்தை காட்டிலும் பின்னமானது உபேயம். அப்போ லோகத்துல அடையப்பட வேண்டியது வேற, அடைபவன் வேறு. அதாவது அடையப்பட வேண்டியது வேற, அடைபவன் வேறங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ பெருமாளுக்கு மாத்திரம் ஸ்துதிஹி ஸ்தோதா, ஸ்துதியும் அவனே, ஸ்தோத்திரம் அதாவது அவனே, ஸ்துத்தியன் ஸ்தோத்திரிக்கப்படக்கூடியவன், அதுதான் பிராபியம். ஸ்துதிங்கிறது பிராபகம், ஸ்தோதாங்கிறது நாமோ அத யாசிக்க கூடியதான ஜீவாத்மாக்கள். அப்ப அவனுக்கு அந்த தன்மை எப்படி வரும் அப்படின்னா, அவருக்குதான் பிராபியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டு தன்மையும் இருக்கே, அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுக்கு அந்த அடையப்பட வேண்டியதான எம்பெருமானுக்கு நாம நோக்கி பக்தி யோகம் பண்ற பொழுது அதுல எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் நமக்கு எட்டாததா இருக்கோ அதையெல்லாம் அடியேன் பண்ணதாக அந்த ஸ்தானத்திலே தேவரே இருந்து அடியேன் பண்ணதாக கணிசிக்க வேண்டும்னு பிரார்த்தனா மதி. அப்போ அந்த இடத்துல சுவாமி அடியனால பண்ணவே முடியல, இந்த இடங்கள்ல பக்தி யோகத்துல ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், ஆனா அடியனால இதெல்லாம் பண்ணவே முடியல, எவ்வளவு நாளாகிறது, எவ்வளவு சிரமமா இருக்கு அப்படிங்கிறதாக சொல்லிட்டு இன்னும் என்னென்ன இருக்கோ பண்ண வேண்டியது அந்தந்த பண்ணப்பட வேண்டிய இடத்திலே தேவரீரே இருந்து அடியேன் பண்ணதாக கணிசித்துக் கொள்ளுகை அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இது பிரார்த்தனா மதிஹி அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் பக்தி யோகத்துல இருக்கக்கூடியதான ஒரு சரணாகதி. பக்தி யோகத்துல ஒரு சரணாகதி இருக்கு, அது அங்கபூதமான சரணாகதி. அந்த அங்கபூதமானதான சரணாகதி எதுக்கு பண்றோம், என்னால இது பண்ண முடியல, அதை பண்ணதாக தேவரீரே அந்த இடத்துல இருந்து கணிசித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ பெருமாள் அந்த இடத்துல பக்தி யோகத்துல நாம வேண்டின உடனே அதற்கு செவிசாய்த்து அந்த யோகத்தினுடையதான இடத்துல இருந்து அவனே நமக்காக நிறைவேற்றி கொடுக்கிறான். அப்ப என்ன இருக்கிறான், அவனே பக்தியாகவும் ஆனானா, அதாவது அந்த யோகமாகவும் ஆனானா இல்லையா, எந்த பக்தி யோகம் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தோமோ பிராபகம் அப்படிங்கிற புத்தியில அந்த இடத்துல இப்ப அவனே இருந்து அந்த விட்டு போன இடத்த நமக்காக அவனே சேர்த்து கொடுத்து பண்றான், அவனே அந்த பக்தி யோக ஸ்தானத்திலே நிற்கிறான். அப்ப அவனே பக்தி யோகமா இருக்கானா, பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க பிராபகமாச்சுதா, அதனால அடைய வேண்டியவனும் அவன் தானே, அதனால அவனுக்கு பிராபியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டும் உண்டு. அந்த காரணத்தினால லோகத்துல நாம பண்ணக்கூடியதான யோகாதிகள் எல்லாம் ஏதோ சில விஷயங்களுக்கு பிராபகங்களா இருக்கும். கொஞ்சம் யோகம் பண்ணார் சுவாமி, அவருக்கு அதனால அனிமா சித்திச்சுது, லகிமா சித்திச்சுது, இந்த மாதிரி 4 சித்திகள் வந்தது அப்படின்னு சொல்லுவாளா இருக்கும். ஆனால் பெருமாள் எப்படிப்பட்டவன்னா, அவனே எப்படி ஸ்தோத்திரஸ்தானத்துல இருக்கானோ பக்தி ஸ்தானத்துல இருக்கானோ அந்த மாதிரி யோகஸ்தானத்துல அவனே இருக்கான். யோகம் அப்படிங்கிறது ஒரு உபாயம். அப்ப யோகேஸ்வரன் அப்படின்னா யோகஸ்ச அசௌ ஈஸ்வரஸ்ச, யோகமாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பவன். யோகானாம் ஈஸ்வரஹான்னு மற்றவாள் எல்லாருக்கும் சொல்லணும். சிவனை யோகீஸ்வரன் சொல்லுவோம், யோகேஸ்வரன் சொல்லுவோம், யோகீஸ்வரன் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. யோகேஸ்வரன்னா யோகானாம் ஈஸ்வராக, யோகங்களை பண்ணி அதுகளுக்கு தலைவனானவன். யோகீஸ்வரன்னா யோகிகளுக்கு தலைவியானவன். ஆனா பெருமாளுக்கு யோகம் யோகேஸ்வராத்துன்னு சொல்லும் பொழுது அவன் என்னத்துக்கு இது வரைக்கும் புதுசா பெறாத ஒன்ன புதுசா பெற வேண்டும்னு அவன் தபஸ் பண்ணணும், யோகம் பண்ணணும். அப்ப அவன் எப்படி யோகேஸ்வரன் சொல்லலாம் சுவாமி, அவனுக்கு தான் யோகமே தேவையில்லையே அப்படின்னார். சுவாமி யோகானாம் ஈஸ்வரஹான்னு சொல்ல வேண்டாம், யோகா ச அசௌ ஈஸ்வரஸ்ச, அவனே ஸ்வதா யோகமாகவும் ஸ்வதா ஈஸ்வரனாகவும் இருப்பவன் அப்படின்னு கர்மதாரையும் சொல்லணும், ஷஷ்டி தத்புருஷம் சொல்லாமல் அப்படின்னுலாம். அந்த மாதிரி இவன் சொல்றான், தவ
அஷ்டகுணம் ஐஸ்வர்யம் நாத ஸ்வாபாவிகம் பரம். அதனால இந்த அஷ்ட குணங்களும் மற்றவாள் எல்லாரும் தபஸ் பண்ணி பெற வேண்டியதா இருக்க, உனக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடியது நிரஸ்தாதிசயம் யஸ்ய. அதுவும் அதுக்கு மேம்பட்டவன் ஒருத்தன் இருக்கான், அதற்கு மேம்பட்டது ஒன்று இருக்குங்கிறது இல்லாத முறையிலே எந்த உனக்கு இந்த மாதிரியான அஷ்ட குணங்களும் சுவாபாவிகமாக அமைந்திருக்க, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சுவாபாவிகமா அமைந்திருக்கின்றதோ அப்படிப்பட்டதான ஒன் விஷயத்திலே கதம் ஸ்தோஷ்யாமி கின்வாகம், எவ்வாறு நான் என்னவென ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்வம் பரஸ்யாத்யா பரம் த்வத்தः பராத்மகம் பரஸ்மாத் பரமோ யஸ்வம் தஸ்ய ஸ்தோஷ்யாமி கின்வஹம். ஸ்வம் பரஹ, நீ ஸ்வம் பரஹ, நீயே பரனானவன். ஏண்டான் பிரகிருதிக்கும் மேலே பரமானவன், அந்த அந்த பிரகிருதிக்கும் அந்தராத்ம பூதனாய் அத்தையும் வியாபித்து அதற்கும் பெரிதான தன்னுடைய விடாயெல்லாம் தீரும்படிங்கிற அளவுலையோ அப்படி எந்த எம்பெருமான் பிரகிருதிக்கும் மேம்பட்டவன். ஸ்வம் பரஸ்வம் பரஸ்ய ஆத்யஹ, இங்க பரஸ்ய ஆத்யஹான்னு இருக்கு. ஆனா கீழே வியாக்கியானத்துல பரஸ்மாத்யஹான்னு இருக்கு. ஸ்வம் ஸ்வம் பரஸ்வம் பரஸ்யாத்யஹ பரம் த்வத்தः பராத்மகம். இங்க பரஸ்மாத்யஹான்னு கீழே எங்களாழ்வான் வியாக்கியானத்துல இருக்கு. உங்க புஸ்தகத்துல என்ன ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, அதுல அப்படியே புத்தகம். ஸ்வம் பரஸ்வம் பரஸ்யாத்யஹா தான் இருக்கு இங்கேயும். ஸ்வம் பரஹா, நீயே பரமானவன், பிரகிருத்தின்னு வைங்கோ. பரஸ்ய ஆத்யஹா, அது பரஸ்மாத் யஹா, அதற்கும் மேம்பட்டவன் என்ன உண்டோ. அதனால முக்தாத்மாக்களும் நீதான். அதாவது முக்தாத்மாக்களுக்கு அந்தராத்ம பூதன்னு அர்த்தம். முக்தாத்மாக்கள் உன்னை தவிர விலட்சணமானவாள் அல்லன்னு அர்த்தம். ஸ்வம் பரஸ்வம் பரஸ்மாத்யஹா பரம் த்வத்தः பராத்மகம். பரம் த்வத்தः பராத்மகம் இந்திரியாதேஹே உத்கிருஷ்டம் பிரதானமபி த்வத்தோ பவதி. த்வத்தஹான்னா அஞ்சாவது விபக்தி, உன்னிடம் இருந்து. அந்த 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 பிரகிருதியும் உன்னிடம் இருந்து தோன்றக்கூடியது. பிரகிருதி தான் இந்த லோகத்துல பிரகிருதி கர்த்ரி அப்படின்னு சாங்கியாள் சொல்லுவாளானால், அந்த பிரகிருதி வெறுமை அது பிரிச்சிடுமா, இல்ல அது நித்தியமானதா? அவ நித்தியம்னு சொல்லுவா. அந்த காரணத்தினால அந்த பிரகிருதி பரஸ்மாத்யஹ பராத்மகம், அது உன்னிடம் இருந்துதான். பரம் த்வத்தः பராத்மகம், பராத்மகமானது மற்றவற்றையெல்லாம் வியாபித்திருக்க கூடியதான பிரகிருதி த்வத்தஹ, அந்த பரம், அதுகளை காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய இந்திரியாதிகளை காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய யாதொரு பிரகிருதி உண்டோ அது த்வத்தஹ உன்னிடமிருந்தே தோன்றியது. பரஸ்மாத் பரமோயஸ்வம் உக்தாத் பத்த முக்த பிரதான ரூபாத் பரஸ்மாத் பரமோயஹ. இப்ப கீழே சொல்லப்பட்டதான பத்தாத்மாக்கள் ஜீவா முக்தாத்மாக்கள் என்ன, அதே மாதிரி முக்தாத்மாக்கள் பிரதானம் என்ன, இது எல்லாவற்றிற்கும் மேல பரஸ்மாத் பரமஹா யஸ்வம், இவைகளே உத்கிருஷ்டமானது, அவைகளுக்கும் மேம்பட்டவனாய். தஸ்ய தவ கிம் ஸ்தோஷ்யாமி, அப்படிப்பட்டதான உன் விஷயத்துல என்ன வேணா நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். பரம் த்வத்தः பராத்மகான்னு இன்னொரு பாடம் கூட இருக்கான், அதுக்கும் அர்த்தம் காண்பிக்கிறார். இப்படி பிரகிருதிக்கும் மேம்பட்டவனாய், பிரகிருதிக்கு மாத்திரம் மேம்பட்டவனாய் இல்லாத அதற்கும் மேம்பட்டதான முக்தாத்மாக்களுக்கும் பரமானவனாய்,
அந்த பிரகிருதியையும் தோற்றுவிக்க கூடியவனாய் இப்படி பிரகிருதி முக்தர்கள் அப்படிங்கிற ரூபத்துல இருக்கக்கூடியவர்களாலேயும் கொண்டாடப்படக்கூடியதான பரமமான தன்மையை கொண்டவனான உன் விஷயத்தில் கிம்வகம் ஸ்தோஷ்யாமி என்னவென நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். யஸ்மாத் பிரம்மா சருத்ரஸ்ச சந்திரேந்திர மருதஸ்வினாஹ வசவஸ்ச சஹாதித்யைஹி தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்வகம். எவனிடமிருந்து பிரம்மாவும் ருத்ரனும் சந்திரனும் இந்திரனும் மருத்தும் அஸ்விக்களும் அஷ்டபசுக்களும் வசவஸ்ச மகாதித்யை சகாதித்யைஹி ஆதித்யாளோட கூட இந்த வசுக்களும் இப்படி எல்லா தேவதாம்சங்களும் எவனிடமிருந்தே தோன்றியதோ தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்வகம் அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்திலே நான் என்னவென ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏகாவயவ சூக்ஷ்மாம்சோ யஸ்யைததகிலம் ஜகத் கல்பனாவயவஸ்யாம்சः தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்வகம். சங்கல்ப சித்தாவயவாத்மா பெருமாள் எப்படிப்பட்டவன்? ஏகாவயவ சூக்ஷ்மாம்சோ யஸ்ய. இப்ப இந்த விவிதமான நானாத்மகமானதான பிரபஞ்சம் இருக்கே, அது எல்லாம் பெருமாளினுடையதான சக்திலேஷா அப்படின்னு யாதவாபிஷேகத்துல கண்டிப்பார். அப்படி ஏக அவயவம் பெருமாளினுடையதான சக்தியினுடைய ஒரு துளி, அதனுடைய சூக்ஷ்மாம்சா ஒரு துளியினுடைய ஒரு நுனி, அதுதான் இந்த லோகத்தெல்லாம். அவ்வளவு சக்திமான் பெருமாள். அதனால எவனுடைய ஒரு அம்சத்தினுடைய ஒரு துளிதான் இந்த லோகமோ அகிலம் ஜகத்து. கல்பனாவயவஸ்யாம்சா கல்பனாவயவஸ்ய அப்படின்னார். சங்கல்ப சித்த அவயவாத்மா பெருமாள் சங்கல்பத்தினாலேயே அங்காதிகளை கொண்டு ஒரு இடத்துல அவதரிக்க முடியும் பாருங்கோ. அவர் இன்னும் நம்மள மாதிரி புண்ணிய பாபகிருத்தமானதான சரீரம் அன்னு பாருங்க அவருக்கு. அதனால சங்கல்பாவயவ கல்பனாவயவஸ்யாம்சா தஸ்ய ஸ்தோஷ்யாம்யஹம் கிம்வகம். அப்படிப்பட்டதான பெருமை கொண்டதான உனக்கு நான் என்னவென ஸ்தோத்திரம் பண்ணுவேன். சதசத்ரூஷிணாவா என்னன்னு தெரியும். சதசத்ரூபிணா சதசத்ரூபிணோ யஸ்ய பிரம்மாத்யாः த்ரிதசேஸ்வராः பரமார்த்தம் ந ஜானந்தி தஸ்ய ஸ்தோஷ்யாமி கிம்வஹம். சதசத்ரூபிணாः சத் அசத் ரூபிணான்னா சத்துனா இருக்கு, அசத்துனா இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. சத்து அப்படின்னா ரூபத்தோட நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பெருமாளினுடையதான வடிவம் கொண்டதான தன்மை தான் இந்த ஜகத். ஒரு பேனாவை பார்க்கிறோம், பேப்பரை பார்க்கிறோம், புக்கை பார்க்கிறோம், ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம், இதெல்லாம் அவனுக்கு வடிவம் இருக்கு. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு கிராஹ்யமா இருக்கு. அதாவது அரூபி திரவியம் கண்ணுக்கு தெரியாது. அப்ப ரூபி திரவியம், ரூபின்னா ரூபத்தை கொண்டதான திரவியம். இப்ப ரூபத்தை கொண்டிருக்கே அது என்னன்னா பெருமாளினுடைய மூர்த்த அம்சம், கண்ணுக்கு தெரியக்கூடிய வடிவம் கொண்டதான அம்சம். எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாததா இருக்கோ அதெல்லாம் அமூர்த்த அம்சங்கள். ஏன்னா அதுலயும் பெருமாள் வியாபிச்சிருக்கார். அப்படி எந்த பெருமாள் சத் அசத் ரூபினா, சத் ரூபத்தை கொண்டு மூர்த்தியை கொண்டது, அசத் ரூபினா வடிவம் இல்லாததா இருக்கக்கூடியதான சதசத் ரூபிணோ யஸ்ய பிரம்மாத்யாஹ த்ரிதசேஸ்வராஹ. அந்த எந்த எம்பெருமானினுடைய சதசத் தன்மையை கொண்ட மூர்த்த ரூபத்தை கொண்ட எம்பெருமான் உண்டோ அவனுடைய மகாத்மியத்தை பிரம்மாதிகளே உணரவில்லை. பிரம்மாத்ய த்ரிதசேஸ்வரா பிரம்மா முதலியதான த்ரிதசேஸ்வரர்கள் கூட பரமார்த்தமாக உணர்ந்ததில்லை ஆகில் அப்படிப்பட்டதான உன் விஷயத்துல நான் என்னவென ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பிரம்மாத்யைரர்ச்யதே யஸ்து கந்த புஷ்பானுலேபனைஹி நந்தனாதிச சமுத்பூதைஹி சோர்ச்யதே வா கதம் மயா
நந்தாதி தேவதைகள், அதாவது நந்தாதி லோகங்கள்ல, அதாவது நந்தவனம், நந்தாதி வனங்கள்ல தேவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதிலிருந்து கிடைக்கக்கூடிய புஷ்பங்களை கொண்டு எவனை பிரம்மா முதலிய தேவதைகள் எல்லாம் கொண்டாடுறாளோ, பிரம்மாத்யைஹி அர்ச்சியதே யஸ்து, எவன் ஒருவன் பிரம்மா முதலியவர்களாலே வெறும் புஷ்ப மாத்திரமல்ல, கந்த புஷ்பானுலேபனைஹி, கந்தம் புஷ்பம் அனுலேபனம் பூசிவிடக்கூடியதான பல வகை பூச்சுகள், அது மாதிரி நந்தனாதி சமுத்தூதைஹி, நந்தனவனத்திலே தோன்றக்கூடிய புஷ்பம் முதலியவற்றை கொண்டு எவனுக்கு இந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ, உபச்சாரங்கள், சோர்ச்ச தேவா கதம்மயா, அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் எப்படி என்னாலே அர்ச்சிக்கப்படுவான். யஸ்யாவதார ரூபாணி தேவராஜ சதார்ச்சதி நவேத்தி பரமம் ரூபம் சோர்ச்ச தேவா கதம்மயா, எவனுடைய பல வகைப்பட்டதான ரூபங்களினுடைய அவதாரங்களினுடையதான தேகத்தை இந்திராதி தேவதைகள் கொண்டாடுறாளோ, அப்படி கொண்டாடினாலும் கூட யஸ்ய அவதார ரூபாணி தேவராஜ சதார்ச்சதி, அவனுடைய அவதார ரூபங்களை எல்லாம் எப்பொழுதுமே இந்திராதி தேவதைகள் கொண்டாடுறாளோ, நவேத்தி பரமம் ரூபம், இருந்தாலும் அந்த எம்பெருமானினுடைய பரமமான தத்துவத்தை எவர்கள் உணர்வதில்லையோ, தேவர்களாலேயே அவனுடைய பெருமை உணரமாட்டாததோ, அப்படிப்பட்டதான உன்னுடையதான விஷயத்தை நான் என்னவென்ன ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்திராலேயே முடியல, நாங்கெல்லாம் என்ன மூலைக்கு. அவ நந்த கோபத்துல நந்தவனத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்களை கொண்டு பண்றா, நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம். அதனால நவேத்தி பரமம் ரூபம் சோர்ச்ச தேவா கதம் மயா விஷயேபிய சமாவிருத்திய சர்வாக்ஷாணி ச யோகினாः யமர்ச்சந்தி தியானேன சோர்ச்ச தேவா கதம் மயா. எல்லா ரிஷிகளுமாய் தங்களினுடையதான இந்திரியங்களை அவையவர் விஷயங்களிலிருந்து பிரதிமுகமாய், அதாவது இந்திரியங்களை விஷயங்களிலிருந்து பாராமுகமாக்கியவர்களாய் திருப்பியவர்களாய் எந்த தேவதைகள் எல்லாம் எவனையே எப்பொழுதும் தியானத்தினாலே சேவிக்கின்றார்களோ, அப்படி இந்திரிய நிகிரகம் கொண்டு வேற எதிலேயும் ஈடுபட்டாத மனச கொண்டதான ரிஷிகளுக்கு மாத்திரம் சேவை சாதிக்க கூடியதான நீ என்னுடையதான விஷயத்திற்கு எப்படி அர்ச்சைக்கு பாத்திரமாவாய். உன்னை நான் எவ்வாறு ஸ்தோத்திரம் செய்ய முடியும். ஹிருதி சங்கல்பிய யத்ரூபம் தியானேன அர்ச்சந்தி யோகினாः பாவ புஷ்பாதினாநாத சோர்ச்சதே வா கதம் மயா. எந்த எம்பெருமானுடைய ரூபத்தை தன்னுடைய ஹிருதயத்திலே தியானத்தினாலே பெற்ற முறையிலே வைத்துக் கொண்டு அப்படி தியானம் பண்ணிட்டே இருந்தா அதுல ரங்கநாதன் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா அவரை கொண்டு யாகம் அவரை கொண்டு அர்ச்சனாதிகள் எல்லாம் அவருக்கு பண்றார். அப்படி ஹிருதயத்திலே சங்கல்பித்து எந்த எம்பெருமானுடைய ரூபத்தை அர்ச்சிக்கின்றார்களோ யோகிகள் எல்லாம், அதுவும் என்ன அவளுக்கு ஏது சுவாமி புஷ்பம் பாவ புஷ்பாதினா, பெருமை தானே இப்பொழுது அந்த புண்டரீகம் வெண்தாமரை செந்தாமரை இதெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிற மாதிரி பாவனை தானே. அதனால பாவ புஷ்பங்களினாலே எந்த ஒருவரினுடையதான திருவடி தாமரையை எப்பொழுதுமே கொண்டாடுகின்றார்களோ அவன் விஷயத்திலே நாம் எவ்வாறு ஸ்தோத்திரம் செய்ய முடியும். சோர்ச்ச தேவா கதம் மயா, அப்படிப்பட்டவன் என்னால் எவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன். விஷயேபிய சமாவிருத்திய யஸ்யாவதார ரூபாணி தேவராஜ சதார்ச்சதி நவேத்தி பரமம் ரூபம் சோர்ச்ச தேவா கதம் மயா. விஷயேபிய சமாவிருத்திய சர்வாக்ஷாணி ச யோகினாः யமர்ச்சயந்தி தியானேன சோர்ச்ச தேவா கதம் மயா. ஹிருதி சங்கல்ப்ய யத்ரூபம் தியானேன அர்ச்சந்தி யோகினாः பாவ புஷ்பாதினா நாத சோர்ச்ச தேவா கதம் மயா. இப்படி தேவராஜன் நந்தனத்துல கிடைக்கக்கூடிய புஷ்பங்களை வைத்துக் கொண்டு அர்ச்சனை பண்ணுவான், அவதாரங்கள்ல வந்து அர்ச்சனை பண்ணுவான், யோகிகள் எல்லாம் அர்ச்சனை பண்ணுவாள், ரிஷிகள் எல்லாம் தியானிப்பார்கள், அவளுக்கு தியானங்கிறதையே புஷ்பமாக கொண்டிருப்பார்கள். இப்ப வெளுப்பானதான புஷ்பத்தை எம்பெருமானினுடையதான திருமுடியிலே சார்த்துகிறோம்னு நினைக்கிறதுக்கு என்ன காசா பணமா, அதுதான் பக்தி. அப்படி ஹிருதயத்துல எம்பெருமான தியானிச்சுண்டு அவனுடையதான திருமுடியில
ஒரு அழகான புஷ்பத்தை வைக்கிறதாக, அவனுக்கு நாம கைங்கரியங்கள் பண்றதாக, உபச்சாரங்கள் பண்றதாக பண்ணணுமே. அதுதானே பாவனை. நேரடியா பண்ண முடிஞ்சா பண்றோம், இல்லையானா நாம மானசிக ஆராதனத்திலேயே நன்னா பண்ணலாமே. ஹிருத்யாகம்னு ஒண்ணு இருக்கு ஆராதனத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நன்னா பண்ணணும்னு சொல்லுவாள். அப்ப மனசால எம்பெருமானுக்கு எல்லா உபச்சாரங்களும், நாம நம்மத்துல வெறும சாதம் மாத்திரம் பண்ணி வச்சிருக்கோம். நாம சாப்பிடுவோமா வெறும் சாதம்? நேற்றைக்கு பண்ணதான புளிக்காய்ச்சல் இருக்குன்னு நம்ம வச்சுட்டு வெறும் சாதம் மாத்திரம் பண்றோம். ஆனா பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கிறோம். ஆனா பெருமாளுக்கு என்னமோ இன்னைக்கு குழம்பு சாத்தமுது எல்லாம் பண்ண மாதிரி எல்லாம் 2 கரமது 2 கூட்டு பச்சடி, தித்திப்பு பச்சடி, அதோட கூட அப்பளம் எல்லாம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அது எல்லாவற்றையும் அவனுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம்னு நினைச்சுக்கலாமே. பாயசத்தோட கூட எல்லா பக்ஷணங்களோடையும் கூட மனசார நினைச்சுக்க வேண்டியது தானே. அவன் உடனே அந்த பாவகிராகி ஜனார்தனா, நம்ம பாவத்தை அவன் பார்க்கிறான். அப்படிங்கிற காரணத்தினால அவள்லாம் தியான புஷ்பத்தினாலே அர்ச்சிக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான அதாவது பிரம்மாவை சொன்னார், இந்திராதிகளை ருத்ராதிகளை சொன்னார், இந்திராதிகளை சொன்னார், ரிஷிகளை சொன்னார், இன்னும் எத்தனையோ பேரான யோகிகளை சொன்னார். இப்படிப்பட்டவர்களாலேயே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத, அறிந்து கொள்ளப்பட மாட்டாததான பெருமையை கொண்டதான நீ, சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சனாதௌ ஸ்துதௌ நச சமப்ய சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. அப்படி அவன் உன் விஷயத்துல என்னால என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, சோகம் தே தேவதேவேஷ ந அர்ச்சனாதௌ ஸ்துதௌ நச சாமர்த்தியவான். உன்னுடைய அர்ச்சனையிலோ உன்னுடைய ஸ்துதியிலோ உள்ளது உள்ளபடியாக பண்ணறதுல எனக்கு சக்தியே இல்லை. எனக்கு எப்படி பண்ண முடியும்? வாஸ்தவமா நாம எல்லாருமே இதுதானே சொல்லணும். நான் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்னா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாளோ. நாகம் சக்தோஸ்மி, எனக்கு சக்தி இல்லையே. ஏன்னாரு இந்திரனாலேயே கை வாங்கப்பட்டிருக்கிறது, இந்திரனாலேயே 2 கொம்பா முளைச்சிருக்கு, பிரம்மாவாலேயே முடியலையே, வேதங்களாலேயே முடியலையே. அப்படிப்பட்டதான பெருமையை கொண்டதான உன் விஷயத்துல ஒண்ணுமே இல்லாததாய், சகல தோஷங்களுக்கும் இருப்பிடமானவனாய், வெறும் ஆஷாபாஷ சதாபத்தனாய், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணா உடனே பலனை பெற விருப்பம் கொண்டவனாய், அப்படி பலன் கிடைக்கலன்னா துவேஷத்தை கொண்டவனாய், அந்த துவேஷத்தின் மூலமாக இந்திரிய நிகிரகத்தை இழந்தவனாய், அதனால மனசாந்தியை இழந்தவனாய், அதனால ஏற்படக்கூடிய கிளேஷாதிகளை கொண்டவனாய், போகிற இடம் தெரியாம எங்க போகிறதுன்னு தெரியாம உன்னுடைய காலையே வந்து கட்டிக்கிறோமே. புகழ் ஒன்று இல்லா, மோட்சத்துக்கு மாத்திரம் புகழ் வேற இல்லைன்னு இல்ல. நாம லௌகிக்கமா ஒரு பலனை பெறணும்னு நினைச்சா கூட அவனை தவிர வேற ஒரு புகழ் இல்லை. அப்படி சகல துஷ்கிருத்தமானதான அத்தனை துஷ்காரியங்களுக்கும் இருப்பிடமானவனான ஞான் தே தேவ தேவேஷன் அர்ச்சனாதௌ, உன்னுடையதான அர்ச்சையிலேயோ உன்னுடைய ஸ்துதியிலேயோ ந சாமர்த்தியவான், கொஞ்சம் கூட எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, முடியாது தெரியறது. அதனால நீ என்ன பண்ணுன, நீ ஸ்தோத்திரம் பண்ணலன்னு திரும்பி பார்க்காம போயிடாத. கிருபா மாத்திர மனோவிருத்தி, கருணை மாத்திரமே தன்னுடைய மனோவிருத்தியாய் கொண்டதான நீ, அது பாவம் அது தெரியல அப்படின்னு பண்ணு. எனக்கு பிரசீதமே, ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு விட்டுடாத. கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறானே, ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு சொல்றானே, அதுதான் அது சுமந்தார்கே. இவ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் சுவாமி, ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு சொன்னாம் பாருங்கோ மானசிகமா, அது போரும்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார். அதனால கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. சர்ப்பஜாதி ரியம் க்ரூரா யஸ்யாம் ஜாதோஸ்மி கேசவா. ஏ கிருஷ்ணா, நான் இந்த சர்ப்பஜாத்தியில க்ரூரமானதுல பிறந்திருக்கேன். தத்ஸ்வபாவோயம் அத்ரா அஸ்தி நாபராதோ மமாச்யுத. அதனுடையதான ஸ்வபாவத்துக்கு சேர நான் உன்கிட்ட வரல, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணல. அதெல்லாம் சர்ப்ப ஜாத்தியினால வந்தது, நான் சர்ப்பனா இருக்கிறதுனால வந்தது. அதனால என் பேர்ல எந்த விதமான தோஷமும் இல்லை. எனக்கு வர முடிஞ்சு உன்கிட்ட வராமல் இருந்தேன்னா பரவாயில்லை. நானோ குரூரமானதான ஒன்னும் தெரியாததான சர்ப்பஜாத்தியிலே பிறந்தவன், அதனால உன்னிடத்துல வரல.
அதுல என் பெயர்ல எந்த தோஷமும் இல்லை. நாபராதோ மமாச்சுத சிருஜ்யதே பவதா சர்வம் சர்வம் சம்ஹ்ரியதே ஜகத் ஜாதி ரூப ஸ்வபாவாஸ்ச சிருஜ்யந்தே ஸ்ருஜதா த்வயா. இப்ப என் பேர்ல தோஷம் இல்லை, நீ என்ன சர்ப்ப ஜாதியிலே படைத்தாய், அந்த சர்ப்பத்துவத்திற்கு உரியதானதான தன்மைகளை கொண்டவனாய் பண்ணாய், அது எல்லாத்துக்கும் காரணம் நீ. நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணல அப்படின்னு நான் சர்ப்ப ஜாதியில பிறந்தேன், சர்ப்ப ஜாதியில பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிருஜ்யதே பவதா சர்வம், உம்மாலேதான் எல்லாம் படைக்கப்படுகின்றன. ததா சம்ஹ்ரியதே ஜகத், அந்த மாதிரி உம்மாலேதான் மொத்த லோகங்களுமே சம்ஹாரம் பண்ணப்படுகின்றது. ஜாதி ரூப ஸ்வபாவஸ்ச, ஒரு ஜாதியில இருக்கக்கூடிய புஷ்பம்னா இப்படி இருக்கணும், ஒரு குருவின்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான பல வகைப்பட்ட ஜாதிகள், பல வகைப்பட்ட வஸ்துக்கள், பல வகைப்பட்ட பின்னமானதான தன்மைகளை கொண்டவைகளை எல்லாம் நீதான் ஜாதி. அவைகளுக்கு ரூபம், ஒரு புஷ்பம் அப்படின்னா மலை மாதிரி புஷ்பம் இருக்குன்னு சொல்லுவாளா, கடினமா இருக்குன்னு சொல்லுவாளா? அதனுடைய ஸ்வபாவம் ஸ்வரூபம், அதனுடைய வடிவம் ஸ்வபாவம், அதுக்குன்னு ஒரு ஸ்வபாவம். ஒரு நாள் இருக்கும் சுவாமி, ரெண்டாவது நாள் வாடி போய்விடும் அப்படின்னு. அப்ப ஜாதி ரூப ஸ்வபாவஸ்ச சிருஜ்யதே ஸ்ருஜதா த்வயா, அனைத்தையும் படைக்கக்கூடிய ஒன்னாலே இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சர்ப்ப குலத்துல வருமாறு செய்த, நான் சர்ப்ப குலத்துல இருக்கக்கூடியதுனால ஜிம்மகன், என்ன நேர்கோட்டுல இல்லாதவன், குரூக்கடா இருக்கிறவன், அதனால எனக்கு உன்கிட்ட வர முடியல அப்படின்னு சொன்னார். அதனால என் பேர்ல தோஷம் இல்லைன்னார். இன்னும் சொல்ல போனா உன் பேர்ல தான் தர. வாஸ்தவத்துல அப்படி சொல்லக்கூடாதுதான், அது என்ன எடுத்துக்கணும்னா யதாவத்தான அர்த்தத்துல எடுத்துக்கணும். நீ இல்லையானால் எனக்கு இந்த தன்மைகள் எல்லாம் வந்துடாது, உன்னை தவிர வேற கத்தியும் இல்லை, ஆனால் என்னுடைய ஜாதிக்கு சேர இந்த தன்மையானது ஏற்பட்டது அப்படின்னு. சிருஜ்யதே சிருஜ்யந்தே ஸ்ருஜதா த்வயா, அதனால இது அப்படி சொல்லக்கூடாது. நாம பண்ணிருக்க கூடியதான பூர்வ கர்மார்ஜிதமானதானதுதான். ஆனால் சர்ப்பஜாத்தியா இருக்கக்கூடியவன் அவன் அப்படி சொல்றான் அப்படிங்கிறது இல்லையா? துரியோதனன் கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதா இருக்கு. ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, ஜானாம் யதர்மம் நச்சமே நிவృత్తి, கேனாபி தேவேன ஹிருதி ஸ்திதேன யதாமி யுக்தோஸ்மி ததா கரோமின்னு சொல்றான். என்னமோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தேவத்தை எப்படி பண்றானோ அது மாதிரி பண்றேன். அவன் என்ன பாபத்தை பண்ணுன்னு சொல்றான், நான் பாபத்தை பண்றேன்னு சொல்றான். அப்படி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் உன்னாலே இந்த குலத்திலே படைக்கப்பட்டிருக்கிறேன், குலத்திற்கு சில தர்மங்களை எல்லாம் படைத்திருக்கிறாய், அதனால எனக்கு உன்னிடத்துல வர முடியாமல் இருந்திருக்கிறது, இதுல தோஷம் இல்லை, இது மாத்திரம் எடுத்துக்கணும். அதுக்கு வராததுக்கு நீதான் காரணம்னு சொல்லக்கூடாது. யதாஹம் பவதா சிருஷ்டோ ஜாத்யா ரூபேண ச ஈஸ்வர, நான் இந்த ஜாதியிலே இந்த ரூபத்திலே இப்படி இருக்கணும்னு உன்னாலே எப்படி படைக்கப்பட்டேனோ, ஸ்வபாவேன ச சாதுத்வம் ததேதம் சேஷ்டிதம் மயா, அந்த ஸ்வபாவம் ஸ்வரூபம் ஜாதி விசேஷத்துக்கு அனுகுணமாய் இப்போ நல்ல ஆத்துல பிறந்திருக்கக்கூடியதான குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அது ஸ்வபாவத்தா நல்ல இடத்துல பிறந்திருக்கு. நல்ல இடத்துல பிறக்காமல் இருக்கிறதுகிட்டே நாம அதை எதிர்பார்க்க முடியுமா? பாவம் தானே அதுகள். அதனால ஜாதி ரூப ஸ்வபாவாதிகள் எல்லாம் உனக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வஸ்துவுக்கும். அதுக்கு நேரா அவன் நடக்கிறானான்னு பார்க்கணும். நல்ல ஆத்துல பிறந்துட்டு அவன் தப்பாக போறான்னு சொன்னாதான் தோஷம். நான் பாம்பாக இருக்கேன், பாம்பாக இருக்கிற கூடிய காரணத்தினால் உன்னிடத்துல வராம கொடியவனாக விஷமுடையவனாய் ஜிம்மகனாய் குண்டலாக்காரமாய் நேர்பட இல்லாதவனாய் இருக்கேன்னு சொன்னா அது என்னுடைய ஜாதிக்கு சேர ஸ்வபாவத்துக்கு சேர இருக்க பெற்றது. அந்த ஜாதி ஸ்வபாவம் எல்லாம் நாங்களா படைத்து கொள்ளவில்லை, அதுவும் நீயே படைத்தது. இப்ப என்னாச்சு, சர்ப்பமா இருந்துண்டு அது ஜிம்மகமா இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு போகல அப்படின்னாதான் தோஷம். நான் அப்ப ஸ்வபாவத்துக்கு சேரதானே இருந்திருக்கேன், ஸ்வரூபத்துக்கு சேரதானே இருந்திருக்கேன். அப்ப அது ஜிம்மகன், அது நேர்பட இராதது, அது அதாவது
சுலபமா சொல்லணுமானா அது குரூக்கட் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் உன்னை அடையாமல் இருந்தது, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்ததுங்கிறதெல்லாம் ஜாதி அனுகுணமா சரிதானே. அதனால என் பேர்ல தோஷம் எதுவும் இல்லை. ஸ்வபாவத்திற்கு சேர என்னாலே நடந்து கொள்ள பெற்றது. யத்யன் யதா பிரவர்த்தேயம் தேவதேவ ததோ மயி ஞாயோ தண்ட நிபாதோ வை தமே தவைவ வசனம் யதா. யத்யன் யதா பிரவர்த்தேயம் தேவதேவ ததோ மயி ஞாயோ தண்ட நிபாதா வை. நீ எங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது கூட நியாயம்தான். இவனே சொல்றான், வாதுகாரிகள் சொன்னான். இப்ப இவனே சொல்றான், நான் என் பேர்ல நீ தண்டம் கொடுக்கிறது கூட தண்ட நிபாதோ வை நியாயா தவைவ வசனம் யதா. உன்னுடைய வாக்கு போலவே. ஏன்னா யத்யத் மயா பிரவர்த்தே யத்யத் யத்யன் யதா பிரவர்த்தேயம், எதை நான் எவ்வாறு நடத்துகின்றேனோ தேவதேவ ததோ மயி, அது எல்லாவற்றிற்கும் சேர தண்ட நிபாத்தம்ங்கிறது. ஏன்னா அது உனக்கு சுபாவம். என்னுடைய சுபாவத்தை நான் பண்றேன், தவறாகவோ ஏதோ பண்றேன். அப்ப உன்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னா தவறு பண்றவாழ தண்டிக்கணுங்கிறது. அதனால நியாயோ தண்ட நிபாதோவை தவைவ வசனம் யதா. அந்த விஷயத்துல நீயே சொல்லியிருக்காய், எனக்கு லோகத்தினுடைய தண்டதரத்வாதிகள் எல்லாம் அவசியம்னு. அதனால நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இவ்வளவு நாளா தூரத்துல இருந்தேன் அப்படிங்கிறது என்னுடைய தன்மையினாலே அல்ல, அது என்னுடைய ஸ்வபாவத்தினால. ஏன்னா அது சர்ப்பஸ்வபாவம். அந்த சர்ப்பஜாதிகள் இப்படிப்பட்டவைகளாக இருக்கணும்னு படைத்தவன் நீ. அதனால உன்கிட்ட நான் வராமல் இருந்ததை, ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்ததை, உனக்கு உபசர்ப்பணம் பண்ணாமல் இருந்ததை தவறாக கணிசிக்காதே. அதனால அவவா ஸ்வபாவத்துக்கு சேர நடக்கிறார்கள். நான் ஸ்வபாவத்துக்கு சேர ரொம்பவும் குட்டிலனாக இருந்தேன், ஜிம்மனா இருந்தேன், நேர்பட இல்லாதிருந்தேன், விஷவானாக இருந்தேன். நீ உனக்கு உரியதான தன்மையிலே தண்டதரனாக இருப்பாயாக. உனக்கு இருக்கக்கூடிய தன்மையிலே மர்ஷனம் பண்ணுதல்ங்கிறதான உன்னுடையதான ஸ்வபாவத்தை கைக்கொள்வனாக இருந்து என்னை ரட்சிப்பாயாக. ததாப்யஜ்ஞே ஜகத் சுவாமின் தண்டம் பாதித்தவான் மயி. அதனால என் பேரிலே தண்டத்தை நீ பாதித்தவான் செலுத்தினாய். ததாப்யஜ்ஞே ஜகத் சுவாமின் தண்டம் பாதித்தவான் மயி. என் பேரிலே தண்டத்தை நீ பாதித்தவான். சசோடவ்யோ மயா தண்டா ஸ்வத்தோ மாமித்யயம் வராஹ. அயம் தண்ட ரூபா வராஹ ஸ்வத்தா மாம் ஏதி அப்படின்னு வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். ததாத்யக்ஞே ஜகத் சுவாமின் தண்டம் பாதித்தவான் மயி சசோடவ்யோ மயா தண்டாஹ ஸ்வத்தோ மாமேத்யயம் வராஹ. நீ என்ன தண்டனை கொடுக்கிறாயோ அதை நான் அனுபவிக்க வேண்டும். எப்படின்னா நீ உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வரம் போலே. மாம் ஏத்தி அயம் வராஹா. அதனால நான் என்னுடைய சுபாவத்திற்கு சேர உன்னை அடையாமல் இருந்தேங்கிறதான தோஷம் கொண்டவன். அது உன்னுடைய திருஷ்டியில தோஷமா இருந்தா தோஷம், என்னுடைய திருஷ்டியில தோஷம் இல்ல, ஜாதி அனுகுணமா தான் நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் யார் யாரெல்லாம் இப்படி வரவில்லையோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிறது உனக்கு ஏற்பட்டதான ஸ்வபாவம். அதனால நீ என் பேர்ல தண்டனையை கொடுத்திருக்கிறாய். அந்த தண்டனை வரமாக என்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். சசோடவ்யோமயா தண்டஸ்வத்தோமாமேத்யம் வராஹா. இந்த மாதிரி தண்டனைங்கிறது எனக்கு வரமாய் உன்னிடமிருந்து வந்திருக்கிறதாக கொள்கிறேன். ஹிருதவீர்யோ ஹதவீர்யோ ஹதவிஷோ தமிதோஹம் த்வயாச்யுத. வீரம் போனவனாய், விஷம் போனவனாய், முழுவதுமாய் நான் உன்னாலே நசுக்கப்பட்டிருக்கிறேன். ஜீவிதம் தீயதாமேகம் ஆஜ்ஞாபய கரோமி கிம். அதனால என்னுடையதான வீரியத்தை அடிச்சாச்சு, என்னுடைய விஷத்தை அடிச்சாச்சு, என்னுடைய அஜ்ஞானத்தை அடிச்சாச்சு. இப்போ என்னுடைய பிராணனை விட்டு விடு,
என்னுடைய பிராணனை மாத்திரம் போக்காமல் விட்டுவிடு, அந்த வரம் எனக்கு கொடு, நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, உனக்கு கிங்கரனாக இருக்கிறேன். ஜீவிதம் தீயதாம் ஏகாக, என்னுடைய பிராணனை மாத்திரம் எனக்கு விட்டுடு, என்னுடைய விஷம் போயிடு, என்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் போயாச்சு, என்னுடையதான குரூரத்தா போயாச்சு, அகந்தா போயாச்சு, இப்போ நான் உனக்கு தாசிய விருத்தி பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்போ என்னுடைய பிராணார்ப்பணம் பண்ணு, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லு, அடியேன் கிங்கரனாக இருந்து பண்ணறதுக்கு சித்தமா இருக்கேன்னா. ஸ்ரீ பகவான் உவாச்ச நாத்ரஸ்தேயம் த்வயா சர்ப்ப கதாச்சித் யமுனா ஜலே, நீ ஒரு நாளும் இந்த யமுனா ஜலத்துல இருக்கக்கூடாது. சபுத்திர பரிவாரஸ்துவம் சமுத்திர சலிலம் பிரஜா, உன்னுடைய குழந்தை குட்டிகளோட நேர இங்கேருந்து சமுத்திர ஜலத்துக்கு போயிடுவாயாக. மத்பதானிச்சதே சர்ப்ப திருஷ்டுவா மூர்த்தனி சாகரே கருட பன்னகரி புஸ்த்வைன பிரஹரிஷ்யதி, என்னுடைய திருவடியினுடைய அடையாளம் உன்னுடைய நெற்றியில இருக்கிறதுனால அந்த சமுத்திரத்துல கருடன் உன்னை துன்புறுத்த மாட்டான். என்ன அர்த்தம் இது? யார் யாருக்கு நெற்றியிலே பெருமாளினுடைய திருவடியான திருமண் காப்பு, ஏன்னா பாம்போட நெற்றியில திருமண் காப்பு இருக்கு பாருங்க, அது எம்பெருமானுடையதான திருவடி. அது யார் யார் தலையில இருக்கோ அவன் எவ்வளவுதான் குரூக்கடா இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் துஷ்டனா இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் விஷவானா இருந்தாலும் அவனை கருடன் ஒன்னும் பண்ண மாட்டான். கருடங்கிறது உபலட்சணம். பிறர் யாரும் ஒன்னும் பண்ண மாட்டார்கள். ஏன்னா எம்பெருமானுக்கு வேண்டியவன். என்ன வேண்டியவன்? எம்பெருமானுடைய திருவடிய தலையில வச்சுட்டு இருக்கானே திருவன் அப்படிங்கிறதான முறையில. அப்படி பெருமாளே இந்த வார்த்தையை சாதிக்கிறார். மத்பதானி சதே சர்ப்ப திருஷ்டுவா மூர்த்த நீசாகரே, நீ பாம்பே நீ சமுத்திரத்துக்கு போய்விடு. அங்க போனா இவன் கருடன் என்ன துன்புறுத்தான், பயப்பட வேண்டாம். என்னுடைய கால் அடி தடம் உன்னுடைய நெற்றியில இருக்கு. அதை பார்த்தவனாய் கருடா பன்னகரி பூ, சர்ப்பங்களுக்கெல்லாம் எதிரியாக இருந்தாலும் கூட உன்னை கருடன் ஒன்னும் பண்ண மாட்டான். ந பிரஹரிஷ்யதி. அதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, காளிய தமனத்தில இருந்து முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த இடத்துல பெருமாளே சொல்லக்கூடிய வாக்கு திருமண் எட்டு கொண்டிருக்கக்கூடியவாளுக்கு மகா சக்திமான்களும் கூட ஏதும் செய்ய இயலாது. இது எம்பெருமான் வாக்கு, நாம யாரும் சொல்லல அப்படின்னு சாதித்தார் பெருமாள். அதனால எப்பொழுதுமே திருமணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே திருமண் பளிச்சுன்னு இருக்கணும். அதுல திருமணம்னா திருமண் மாத்திரம் இல்லை, திருமண் ஸ்ரீச்சரணம் ரெண்டுமே இருக்கணுங்கிறது நம்மளுக்கு அது தெரியறது. ஏன்னா இது பெருமாள் திருவாக்குல வந்தது. அதனால குழந்தைகள்லாம் இருந்தா ராத்திரி வேளையில அதுக்கு திருமணம் எட்டு கூட படுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது துஸ்வப்னங்கள்ல இருந்தும் பயங்கரமானதுகள்ல இருந்தும் அதுகளை போக்கடிக்கும். பெரியவாளா இருந்தா கெட்ட எண்ணங்கள்ல இருந்து அவளை போக்கடிக்கும். திருமண் காப்பு எம்பெருமானை சிரசிலே தரித்து கொண்டிருக்கிறோங்கிறது. அதனால நம்மளுக்கு எல்லா விதமான ரட்சையும் வருங்கிறது தான் இந்த காளிய விருத்தாந்தத்தினுடைய பரமமானதான தெரிந்து கொள்ள வேண்டியதான சந்தேஷம். இப்படி பெருமாள் சாதித்தார். ஸ்ரீ பராசராக இத்யுக்த்வா சர்ப்பராஜம் தம் முமோச்ச பகவான் ஹரிஹி, இப்படி சொல்லி சர்ப்பராஜனை பெருமாள் விட்டார். பிரணம்ய சோபி கிருஷ்ணாய ஜகாம பயசாம் நிதிம், அவனும் பெருமாளை கைகூப்பி சேவித்து விட்டு தண்டம் பண்ணிவிட்டு அவன் பார்க்கடல் அவன் ஜல நிறைந்ததான சமுத்திரத்துக்கு ஏகி விட்டான். பஷ்யதாம் சர்வபூதானாம் சபிருத்ய சுதபாந்தவாஹ சமஸ்த பாரியா சகிதா பரித்யஜ்ய ஸ்வகம் ஹ்ரதம், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே தன்னுடைய இவ்வளவு நாள் ஆமாக இருந்திருக்கக்கூடிய யமுனையை விட்டவனாய், குழந்தை குட்டி தாத்துக்காரி முதலியவர்களோட கூறியவனாய் அவன் அங்கிருந்து கிளம்பி விட்டான் யமுனையிலிருந்து. கதே சர்ப்பே பரிஷ்வஜ்யமிருதம் புனரிவாகதம் கோபா மூர்த்தனிஹார்த்தேன சிஷிச்சுர் நேத்ரஜைர்ஜலைஹி, இப்படி அவன் போன பிறகு அந்த குழந்தை எந்த விதமானதான தீங்கும் ஏற்படாமல் சுகமாக ஸ்வஸ்தமாக நன்றாகவே இருக்கிறான்கிறதை பார்த்து விட்டதான எல்லா கோபர்களும் அவனை ஆறத் தழுவியவர்களாய், அவனை ஆறத் தழுவுற பொழுது கண்ணிலிருந்து பெருகியதான ஆனந்த பாஷ்பத்தை கொண்டவர்களாய், ஏதோ திரும்பி வந்தவன் போலே, இறந்து போய் திரும்பி வந்தவன் போலே கண்ணார கண்டு மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டு களிப்புற்றார்கள். கிருஷ்ணம் அக்லிஷ்ட கர்மாணம்
அந்நே விஸ்மித சேதசாः துஷ்டுவுர்முதிதா கோபாः திருஷ்ட்வா சிவஜலாம் நதி. அந்த ஜலம் பெருமாளால இப்ப சிவஜலமா ஆக்கப்பட்டது. யமுனா ஜலம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சிவனா மங்களம்னு அர்த்தம். அந்த ஜலம் இப்பொழுது மங்களமானதாக பெருமானாலே ஆக்கப்பட்டது. காளியன வைஷ்ணவனாக்கினான், திருவடியில தன்னுடைய நெத்தியில தன்னுடைய திருவடியை பதித்து அதனால கங்கைய யமுனையே சிவஜலமாக ஆக்கினான். பெருமாள் பாருங்க, அவனை வைஷ்ணவனாக்கி இந்த ஜலத்தை சிவஜலமா ஆக்கினான், மங்களகரமான ஜலமா ஆக்கினான். அதை பார்த்து எல்லா கோபர்களும் அந்த மாதிரி எந்த விதமான குறைவில்லாத செயல்பாடுகளை கொண்டதான எம்பெருமானை கண்டு அவன் சேஷ்டிதங்களை அனுபவித்து விஸ்மித சேதசாக ஆச்சரியப்பட்ட மனசுடையவர்களாய் அவனை கொண்டாடினார்கள். அவனுடையதான விஷயத்திலே பலவிதமான அபதானத்திற்குரியதான பல வகைப்பட்டதான வார்த்தைகளை பாராட்டி பேசினார்கள். துஷ்டூர் முதிதா கோபா திருஷ்ட்வா சிவஜலாம் நதீம் கீயமானஸ்ஸ கோபிபிஷ்சரிதை சாது சேஷ்டிதை. அவனுடைய சரித்திரங்கள் என்ன, சாதுக்களா சாது சேஷ்டிதங்கள் என்ன, நல்லதான செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் அதுல கொண்டாடப்படுபவனாய் சம்ஸ்தூயமானோ கோபைஷ்ட கிருஷ்ணோ விரஜமுபாகமத். இப்படி கோப கோபிகைகளாலே கொண்டாடப்பட்டிருக்க கூடியதானவனாய் எம்பெருமான் விரஜத்திற்கு அங்கிருந்து கிளம்பி போனான். இப்போ காளிய மர்தனம் ஆச்சு, எம்பெருமான் அங்கிருந்து கிளம்பி போனான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். மேல தேனுகாசுராதி வதம் அது அடுத்த சர்க்கத்துல பெருமாள் அனுகிரகத்துல அதை வரக்கூடிய வாரங்கள்ல சேவிக்கலாம். அவன் நடத்திக்கிறான். அற்புதமானது காளிய தமனம் அப்படிங்கிறதான சரித்தம், ஸ்லோகம் அழகானதெல்லாம் ஒரு பக்கம், பெருமாளே சொல்லக்கூடியதான திருமணியினுடையதான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. நாம் அதெல்லாம் யதாசக்தி நாம அனுஷ்டித்தாதான் குழந்தைகள் அனுஷ்டிக்குங்கிறதாக ஆக்கி நாம ஆத்த சிவஜலாம் நதின்னு பெருமாள் பண்ண மாதிரி நாம ஆத்துல எப்பொழுதுமே மாங்கல்யம் இருக்கக்கூடியதாய் ஸ்ரீ மந்திரமாக ஆக்கணும். அதுக்கு எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நிறுத்திக் கொள்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.